மணிரத்னம் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தக் லைஃப் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பு, நாசர், அபிராமி இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. கமலோட வளர்ப்பு பையனாவும் ஒரு போலீஸ் ஆபீசராகவும் இந்த படத்துல சிம்பு நடிக்கிறாரு. படத்தை இந்த வருஷத்துக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுனால படத்தோட ஷூட்டிங்கை வேகமா ஷூட் பண்ணாங்க. சேம் டைம்ல படத்தோட டப்பிங் ஒர்க்கையும் தொடங்கினாங்க. அதை கூட அபிஷியல் அப்டேட் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு அப்படிங்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங்கை குயிக்கா முடிச்சாலும் ரிலீஸ் டேட்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. கமலோட இந்தியன் 3 படத்தை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதுனால தக் லைஃப் படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அஜித்குமார் இப்போதைக்கு விடாமுயற்சி, குட் பை டக்லி அப்படின்னு 2 படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. படங்கள்ல நடிக்கிறது மட்டும் இல்லாம அவரோட பேஷனான கார் ரேசிங், பைக் ரேசிங் இதுலலாம் கலந்துக்கிடுவாரு. கடந்த 2010 கூட ஃபியா F2 ரேஸ்ல கூட கலந்துக்கிட்டாரு. இப்ப மறுபடியும் வர 2025 நடக்க போற யூரோப்பியன் GT4 ரேஸ்ல கலந்துக்கிட போறாரு. அதுக்கான அப்டேட்டை கூட இப்போ கொடுத்திருக்காங்க. ராகவா லாரன்ஸ், அதிகாரம், துர்கா, பென்ஸ், ஹண்டர் அப்படின்னு பல படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பென்ஸ் படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துல பிரியங்கா மோகன் தான் ஃபீமேல் லீடுல நடிக்க போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. மிர்ச்சி சிவா, பிரியா ஆனந்த் நடிச்ச சுமோ படம் 2020 ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. அந்த டைம்ல வந்த கொரோனா பிரச்சனை காரணமா படம் ரிலீஸ் ஆகல. இப்போ பாத்தீங்கன்னா அக்டோபர்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. சூர்யா இப்போதைக்கு கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா 44 படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வாடிவாசல் படத்துல நடிக்கிறதா இருந்தது. இப்ப வந்திருக்க புது அப்டேட் என்னன்னா அடுத்ததா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல அவரோட 45வது படத்துல நடிக்க போறாரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு. ஆர்ஜே பாலாஜி விஜயை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது. அந்த படம் டிராப் ஆயிட்டு அப்படிங்கறதுனால அந்த கதையை தான் சூர்யா 45 படமா எடுக்க போறாரு. தனுஷோட 4வது டைரக்ஷன்ல இட்லி கடை படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டை கூட ரீசெண்டா கொடுத்திருந்தாங்க. சியா மேனன், அருண் விஜய், அசோக் செல்வன், ஷாலினி பாண்டே இவங்களாம் நடிக்கிறதா அப்டேட்டும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அசோக் செல்வன் பாத்தீங்கன்னா அந்த படத்துல நான் நடிக்கல, தப்பா அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. சிவகார்த்திகேயன் அமரன் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. படத்தை வர தீபாவளிக்கு, அதாவது அக்டோபர் 31 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கான ஹே மின்னலே அப்படிங்கிற சாங்கை கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போறதா ஜிவி பிரகாஷே அப்டேட் பண்ணிருக்காரு. லோகேஷ் டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்ச கைதி படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்க போறதா முன்னாடியே லோகேஷ் அப்டேட் பண்ணியிருந்தாரு. இப்ப கார்த்தி மெய்யழகன் படத்தோட ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ல கைதி படத்தோட செகண்ட் பார்ட்டை 2025 தொடங்க போறதா அப்டேட் பண்ணிருக்காரு.